நமக்கு இன்னைக்கு யோசிக்கிற இந்த ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பயத்தோடு இருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம். இது என்னமா முடியுமோ, என்னவாகுமோ, அடுத்து என்ன காரியம் சம்பவிக்குமோ என்று கூட நம்ம கலங்கி கொண்டு இருக்கலாம். தாவீது கூட ஒரு நாள் யோசிச்சிருப்பார், ஐயோ நம்ம இறந்து போயிடுவோமோ, இந்த அபிமெலேக்கு ராஜாவால் நம்ம காரியம் முடிந்துடுமோ என்று நினச்சிருக்கலாம். ஆனாலும் அங்கே விசுவாச அறிக்கையை சொல்கிறாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இப்போ நம்ம பயப்படுகிற காரியம் இந்த உலகத்தில் இருக்கிறோம், அது பயப்படுற காரியம் என்ன பண்ணும் வரும், நம்மளை அமிழ்த்துறதுக்காக, நம்மளை மூழ்கடிக்கிறது, நம்ம மேலே வரக்கூடாது சொல்லி என்ன பண்ணும், பயப்படுகிற காரியம் நம்மளை சுற்றி நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்ம தேடும்போது அப்படிப்பட்ட எல்லா பயத்துக்கும், எப்பேற்பட்ட பயமாக இருந்தாலும், மரண பயமாக இருக்கலாம், வியாதியை குறித்து, இல்லை குடும்பத்தை குறித்து, கணவனை குறித்து, மனைவி, பிள்ளை, எதிர்கால என்ன காரியங்கள் நம்ம குறித்து நம்ம பயந்து கொண்டு இருந்தாலும், கர்த்தர் அந்த எல்லா பயத்துக்கும் தாவீதை நீங்களாக்கி மீட்ட தேவன் நம்மளையும் அந்த எல்லா பயத்தை நீங்களாக்கி மீட்டெடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார்.